ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு என் பேர் இருக்கிறது எனக்கு தெரியும். அந்த படத்தில் இன்வால்வ்டு கிரியேட்டிவான்னு எனக்கு தெரியும். கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற டைட்டிலோட இன்வால்வ் வந்து இப்போ தான் தெரியும் எனக்கு, இங்கே வந்து தான் தெரியும். மதி வந்து இஸ் அ வெரி a man with a lot of self-respect. எப்படின்னா எதையுமே வந்து he doesn't take it for granted. அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அதனால இன்ஜினியரிங்க்கு ஜாயின் பண்ணி 4 வருஷம் காலேஜ் போனான். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போனோம்னப்போ நீ டிகிரி வாங்கினா போகலாம். எத்தனை அரியர்ஸ் இருந்தது அப்போ? ஓகே, மொத்தமாக 10 அரியர்ஸ் இருந்தது. சரி, நான் முடிச்சா போகலாமா அப்படின்னு கேட்டப்போ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வித்தின் த 4th இயர் அந்த எல்லா அரியர்ஸும் கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் சினிமாவுக்கு போகிறேன். ஓகே, சரி. he could have come and asked me to work with him. அப்போ என் கூட வேலை செய்கிறேன்னு சொல்லியிருந்துருக்கலாம் அவர். ஆனால் அப்படி சொல்லலை. ஒரு படம் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நான் நல்லா எடுத்திருந்தேன் உங்களுக்கு ஃபீல் பண்ணால் என்ன நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அந்த ஃபிலிம் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் அது பொல்லாதான் முடிச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் நினைக்கிறேன். ஜிவி ஸ்டுடியோவில் தான் நானும் ஜிவியும் தான் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அதில் ஆண்ட்ரூ நடிச்சிருந்தாரு. ஆண்ட்ரூ நாளில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், அவர் நடிச்சிருந்தார், பிடிச்சிருந்தது. அப்போ நான் சொன்னேன், சரி எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ண அப்படின்னா. அதுக்கப்புறம் ஹி ஒர்க் வித் மீன் ஆடுகளம். ஆடுகளமில் வந்து எப்படி விக்ரம் சுகுமாரன் வந்து ஸ்கிரிப்ட், டயலாக், ஷூட்டு அண்ட் டப்பிங்கில் ஒர்க் பண்ணாரோ அது மாதிரி வந்து மதிய வந்து எடிட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன். இவங்க கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா அந்த படம் வாட் இட் இஸ் டுடேன்றது அது அவங்களோட கான்ட்ரிபியூஷனால தான் அது இன்னைக்கு என்னவா அது வந்து சேர்ந்ததோ அது வந்து சேர்ந்தது. அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி ஹேப்பன் ஃபார் மீ. செல்ஃபியில் நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் முடிச்சு அண்ட் த்ரூ அவுட் த ஜேர்னி என்னன்னா எப்போவுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் பர்சனாக இருந்து டீமுக்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் வந்து எப்போவுமே தயங்காத ஒரு பர்சன். அண்ட் எல்லா படமுமே வந்து இந்த நான் பண்ணுற எல்லா படத்துலையுமே வந்து எங்களுக்கு வந்து ஃபைனல்னு வரும்போது வந்து அது வந்து அந்த கடைசி நேரத்தில் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காமிச்சு டிஸ்கஸ் பண்ணி இது என்ன ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அது பெரிய டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போதுமே கூட ஒர்க் பண்ணி அதே மாதிரி மனசுக்கு படுறத எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் சரின்னா சரி தப்புன்னா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அப்படி விடுதலையில் வந்து ஹி வாஸ் வித் மீ. அண்ட் அந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தட் ஷூட். அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் எல்ரைட் சாருக்கு வந்து மதியோட இன்ட்ரடக்ஷன், மதி ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு. மணியும் எல்ரைட் சாரும் வந்து they are very impressed. அவருடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் இப்போ எல்லாரும் சொன்னாங்களே ரொம்ப பேச மாட்டான்னு, அதெல்லாம் நல்லா தான் பேசுவாங்க. ஸோ அது ஒரு என்ன பேசணுமோ எப்போ பேசணும் அதெல்லாம் கரெக்டாக பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ தி வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், தி வே ஹி புட்ஸ் அக்ராஸ் ஹிஸ் தாட்ஸ், அது வந்து எல்ரைட் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ ஒரு தடவை பேசும்போது, சார் நான் நல்ல பையனாக இருக்கேன் சார், ஏதாவது